தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிபரக்கத்தால் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து தூயாவியாரால் என் உள்ளத்தை ஒளிர செய்தருளும். அதனால் உம்முடைய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடவும் உமது திரு அவைக்கு உண்மையுடன் ஊழியம் புரியவும் உம்மீது நிலையான அன்பு கொண்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை சொற்றொடர்கள் 14 தொடங்கி 21 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாக விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகின்றேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக
தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை இறைவா போற்றுகிறோம். இயேசுவே இறைவா போற்றுகிறோம். தந்தை இறைவா போற்றுகிறோம். இயேசுவே இறைவா போற்றுகிறோம். இறைவனின் நாவே வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு இறைவா வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 12வது பிரிவு 49 முதல் 53 வரையிலான அருள் திருவாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமான அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, இன்றைய நாளிலே பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறவர்களுக்கும், திருமண ஆண்டின் யூபிலி விழாவை கொண்டாடுகிறவர்களுக்கும், அதிலும் குறிப்பாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை
மரிசுசை அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களை, ஜெபங்களை இன்றைய நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நம்முடைய கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய கடவுள் வல்லமையோடு செயல்படுகிற கடவுள். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர் நம்முடைய கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, வல்லமையோடு செயல்படுகிற நம் கடவுள் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக, மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்ல கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். இந்த இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் அவர் செய்த மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், இந்த உலகை புனிதப்படுத்துகின்ற பணி. அதிலும் குறிப்பாக பாவங்களிலிருந்து இந்த உலகை தூய்மைப்படுத்துகின்ற புனிதமான பணியை நம் இயேசு ஆண்டவர் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த தூய்மைப்படுத்துகின்ற பணி என்பது அது கேட்பதற்கு இனிமையான வார்த்தையாக இருந்தாலும் அந்த தூய்மைப்படுத்துகிற பணிக்குள்ளாக துன்பம் என்கிற வேதனை அடங்கி இருக்கிறது. எனவே துன்ப வெள்ளத்தில் நீந்த வேண்டிய ஒரு காரியம் அந்த தூய்மைப்படுத்துகின்ற பணிக்குள்ளாக இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான செய்தி. மார்க்கு நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், யோர்தான் ஆற்றிலே யோவானிடம் இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகின்றேன் என்று ஒரு குரல் ஒலித்ததாக நாம் வாசிக்கின்றோம். இந்த குரல் இந்த இயேசுனுடைய இந்த யோர்தான் திருமுழுக்கு நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கின்ற ஒரு செயல் அல்லது ஒரு செயல்பாடு, அற்புதமான அபிஷேகமான ஒரு காரியம். ஆனால் இந்த வார நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் என்ன கேட்கல உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தினால் குடிக்க இயலுமா, நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று இயேசு ஆண்டவர் கேட்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு என்பது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான திருமுழுக்காக இருக்கிறது. எனவே இந்த ஆரம்ப நிகழ்வு, நம்முடைய பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்படுகிற இந்த ஆரம்ப நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு பாதையை கடந்து செல்கிறது. எனவே கடைசி வரைக்கும் நாம் இந்த தூய்மையை நாம் பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 1-2 இவ்வாறு கூறுகிறது. பழைய ஏற்பாடு திருமுழுக்கை பற்றி சொல்கின்ற பொழுது, நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர், அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர், அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்கள், நமக்கு நன்கு தெரியும், 40 ஆண்டுகள் அவர்கள் மேகத்தாலும் அதுபோல கடலை கடந்தும் சென்றார்கள். அவருடைய திருமுழுக்கு என்பது அந்த திருமுழுக்கிற்குள்ளாக, அந்த கடந்து செல்கின்ற அனுபவத்திற்குள்ளாக துன்பம் என்கிற அந்த ஒரு செயல், ஒரு நிகழ்வு அதிகமாக அடங்கியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர், நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் வளம் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது, அவர் சொல்கின்ற ஒரு முக்கியமான திருமுழுக்கு என்பது இந்த கல்வாரி பலி. எனவே
அவருடைய யோர்தான் ஆற்றங்கரை திருமுழுக்கை விட இயேசு பெற விரும்பிய ஒரு முக்கியமான திருமுழுக்கு என்பது இந்த கல்வாரி பலி. எனவே இந்த கல்வாரி பலியிலே அவர் தீ மூட்ட வந்தேன் என்று சொல்கின்ற பொழுது இந்த தீ என்பது தூய ஆவியானவரை குறிக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே தூய ஆவியின் துணையோடு தான் இந்த திருமுழுக்கை நாம் முழுமையாக அர்த்தம் பெற செய்ய முடியும். இயேசு ஆண்டவர் இந்த கல்வாரி பலியிலே அந்த இரத்த திருமுழுக்கு வழியாக அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். நம்முடைய திருமுழுக்குக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கின்றார். நாம் பெற்ற திருமுழுக்கு என்பது அன்புக்குரியவர்களே இந்த கல்வாரி பலியிலே அனுதினமும் புடமிடப்பட வேண்டும். 1 பேதுரு நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 7 வாறு வாசிக்கிறோம். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுறந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அடிப்படையில் இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடத்தில் என்று சொல்கின்ற பொழுது அந்த கல்வாரி அந்த பலி அனுபவத்தை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எனவே நாம் படுகின்ற அந்த துன்பங்கள், அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கின்ற அந்த செயல்பாட்டில் வருகின்ற துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் பக்குவப்பட வேண்டும். ஜெபமாலை வியாகுல அன்னை அதற்கு தயாராக எந்நாளும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இரத்த திருமுழுக்கை கூட இந்த வியாகுல தாய் அவர் அனுபவித்தார். அவரும் சேர்ந்து அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்விலும் நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய பாடுகளுக்கு சாட்சியம் பகிர்ந்த அந்த ஒரு திருமுழுக்காக சாட்சியமாக துன்பமாக இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் அன்றாடப்படுகிற துன்பங்கள், வேதனைகள் இன்னுமாக நமக்கு மகிழ்ச்சியை, நமக்கு சாட்சியத்தை கொடுக்கிற திருமுழுக்காக இருக்க நாம் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் வியாகுல ஜெபமாலனின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, வணக்கத்துடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். குருவும் பலி பொருளுமானவும் கிறிஸ்துவை கண்ணோக்கி அவரது குருத்துவத்தில் பங்கு பெற்ற என்னை உமக்கு உகந்த உள்ளார்ந்த வழிப்பொருளாக உமக்கு அளித்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவர்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகவாயர் தேவதாஸ் சம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்களையும் இந்த நாளிலே வேண்டுதல் பலியாக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்களையும் இந்த பழைய கோவில் பங்கிலே உழைத்து மரித்த குருக்கள் கன்னியர்களின் ஆன்மாக்களையும் இந்த திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறை அரசையும் மண்ணில் மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமோ அச்சமோ ஆபத்தோ இல்லாமல் நலமாக வளமாக மகிழ்வாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். நம்மை இவருடைய இரத்தத்தால் அர்ச்சித்து அபிஷேகம் செய்த ஆண்டவர் நம்மத்தியில் வல்லமையாய் செயல்பட்டு நம்மையும் அவருடைய வல்லமையின் கருவிகளாக செயல்பட அழைத்து ஆற்றல் கொடுக்கிற அன்பான தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சரியாக நம்பி வந்தே வாழ்வை ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சரியாக நம்பி வந்தே வாழ்வை ஒளியேற்றவா. கொஞ்சம்
நாமத்தால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளோம். நாங்கள் உமக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யவும் எங்களுடைய வாழ்வை துணிவுடனும் அர்ப்பணித்துப்படணும் மனிதர்களின் மீட்புக்காக கையளிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வல்லமையோடு செயல்படும் கடவுள் நம்மையும் வல்லமையின் மக்களாக மாற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உதவி பங்கு தந்தை திரு மரியசு செல்வர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அருட்தந்தை அவர்கள் நீங்கள் விரும்பி கேட்கும் ஒரு மறைவுரையாளர், உங்களுக்கு நன்றாக தெரியும். பல நேரங்களில் அவர் மறைவுரை ஆற்றுகிற பொழுது நான் அதிகமாக கவனிப்பேன். ஏனென்று சொன்னால் புதிய புதிய சிந்தனைகளை ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை பற்றி விளக்கம் அளிக்கிற பொழுது அந்த சிந்தனைகள் பரந்துபட்ட எண்ணம் இன்றைய கால சூழலுக்கு இறை வார்த்தை நம்மோடு எப்படி பேசுகிறது என்பதை அழகாக அன்பின் சார்பாக திருமதி ஓசுவாக அவர்கள் அருட்சகோதரிகள் சார்பாக மரியத்தை உள்ளில் அருட்சபை சகோதரிகள் சார்பாக ஸ்டீஃபன் அவர்கள் சந்தாவசல் பொருள் சார்பாக திரு போஸ்கோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். அன்னி தெரசா அவர்கள் சார்பாக அல்போன்சோ அவர்கள் சார்பாக வேதியர் ராபர்ட் கொண்டு மிக ஆழமாகவும் தைரியமாகவும் மக்கள் மனதில் கொண்டு செல்வது உமது தனி சிறப்பு. உமது அறிவையும் இளமையையும் இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணித்து நீர் புரிகின்ற போதிக்கும் பணி மிக கடினமான காலத்திலும் சிறப்புக்குரியது.
அன்பு தந்தையே, நீர் எம் பங்கிற்கு கிடைக்கப் பெற்ற சிறப்பு மிகவும் பயனுள்ளது ஒரு தலைப்பு. ஆம், உமது மறைவுரைக்கு முன் சிறிய தலைப்பு செய்தியுடன் ஆரம்பம். அது உமது சிறப்பம்சம். நீர் சொல்ல வருகின்ற செய்தியை சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் மக்களை ஊடுருவி செல்கின்றது. இறைமக்கள் கேட்ட இறை செய்தியை மக்கள் தங்கள் மனதில் உள்வாங்கி சிந்தித்து தியானித்து மனதில் நிலைநிறுத்தி கொண்டு திருப்பலியில் பக்தியுடன் இணைகின்றனர். சென்ற வருட திருவிழாவின் மறையுரையாக உமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மரியாள் என்றும் கன்னி. அந்த தலைப்பில் நீர் எம் பங்கு மக்களின் இதயங்களை தொட்டீர் என்று கூறலாம். ஆம், நாம் அன்னை கன்னி மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் முன் கன்னி, இயேசுவை பெற்றெடுக்கும் போதும் கன்னி, இயேசுவை பெற்றெடுத்த பின்னும் கன்னி என்ற உமது ஆழமான திருச்சபையின் போதனையை அறிவித்த பாங்கு இன்றும் எங்கள் காதுகளிலும் இதயங்களிலும் நினைவலைகளை உண்டாக்கி அன்னை மீது பக்தியை ஆழப்படுத்துகின்றது. அன்பு தந்தையே, குருக்களின் தலையாகிய பணியாகிய போதிக்கும் பணி, அர்ச்சிக்கும் பணி, மேய்ப்பிக்கும் பணி ஆகிய முப்பணிகளில் முதன்மையான பணியை இறைவன் உமக்கு அன்பாக உமது வாய் வழியாக இறை செய்தி அறிவிக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அந்த பணியில் மென்மேலும் நீர் சிறப்புற்று செல்லும் இடமெங்கும் நற்செய்தி அறிவித்து இறை மக்களை இறைவன்பால் கொண்டு வர நீர் இறைவனால் இன்னும் ஆசிரியர்கள் பல பெற்று சிறந்த குருவாக உம் பணி தொடர அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி. எத்தனையோ மறையுரையாளர்களை அருளுரையாளர்களை கண்டு பாரம்பரியமான பழைய கோயில் பங்கு. இந்த பங்கிலே நானும் இந்த ஆண்டு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருமையாக துடிப்போடு செயலாற்றலோடு வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுகிற பங்கு பேரவை, பக்த சபைகள், இயக்கங்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஆன்மீக உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற அருள் சகோதரிகள் இவர்களெல்லாம் பெற்றிருக்கிற இந்த மண்ணில் இந்த ஆண்டு உண்மையிலே மன மகிழ்வோடும் நிறைவோடும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். கடவுள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்தாலும், ஒரு ஆண்மகனாக இருந்தாலும், எனக்கு அடுத்து ஒரு தங்கை இருந்தாலும் என்னை அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த அருள் என்னோடு எப்போதும் உடனிருந்து என்னை காத்து வழிநடத்தும்படியாக என்னோடு சேர்ந்து நீங்களும் எனக்காக இன்றைய நாளிலே ஜெபித்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் பல நேரங்களிலே துன்பங்கள் மட்டுமல்ல, இன்பங்களும் பல நேரங்களிலே எதிர்பார்க்காமல் நமது வாழ்க்கையிலே ஏற்படுவது தான் நியதி. எத்தனையோ ஓராண்டிலே எத்தனையோ பாடங்களை பயின்றிருக்கிறேன். அந்த பாடங்களோடு இந்த பழைய கோயில் மண்ணிலே மிகுந்த ஒரு ஈடுபாட்டோடு கூடிய உந்துதலோடு கூடிய இந்த இறைப்பணியை செய்வதற்கு எனக்கு எப்போதும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிற இந்த நிகழ்வை நன்றாக ஏற்பாடு செய்து கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும், பங்கு பேரவையினர், பக்த சபைகள், இயக்கங்கள், பலிபீட சிறுவர்கள் எனக்காக இந்த காலை வேளையிலே வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து என்னுடைய வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற என்னை வாழ்த்தி பாராட்டிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மீண்டுமாக நான் கேட்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், எனக்காக என்னை போன்ற எல்லா குருக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய சோதனை வேலைகளிலே நீங்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் எங்களை தாங்கி பிடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில நாங்கள் உங்களுக்காக பணி செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இறைவன் இன்று போல் என்றும் நம்மை நன்மைகளால் வல்லமையால் நிரப்புவாராக. உங்கள் அனைவருக்கும் நன்றி.